செவ்வந்தி assisted in killing in hope going to Europe என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காரணம். எனவே இந்த கொலைக்கு செவ்வந்தி உதவி அளித்ததுக்கு முக்கியமான காரணம் ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த கனவை பயன்படுத்திக் கொண்டு அவரும் பயன்படுத்தப்பட்டார் என்பதாக செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அந்த செய்தி இன்றைய திவைன டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாக இன்றைய திவைன பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமான பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய மௌவே பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி வந்திருக்கிறது. அதேபோல் இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய லங்காதி பத்திரிகை இவ்வாறு சொல்கிறது. செவ்வந்தி யாப்பனை கெவால் දෙකක ඉඳලා සංජීව මරන්න උදව් කළේ යුරෝපයට යන්න ආසාවට බෝට්ටුවේ යද්දී බයට අඬලා சஞ்சீவ காத்தனையிட்ட உதவு கலாட்ட சல்லிகென ந என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்ற காலமே செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் 2 வீடுகளில் தங்கியிருந்ததாக ஆரம்பகட்ட தற்போதைய விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. எனவே சஞ்சீவை இந்த கொலைக்கு அவர் உதவி அளித்தது ஐரோப்பாவுக்கு செல்லும் ஆசையில் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. இவர் படகில் இந்த இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு படகில் அலை சென்ற போது செவ்வந்தி பயந்து அழுதிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது சஞ்சீவ கொலை சம்பவத்திற்கு உதவி செய்த செவ்வந்தி அதற்காக எந்தவிதமான பணத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக ஐரோப்பா நாட்டுக்கு செல்வதற்கான உதவியை எதிர்பார்த்து இந்த விடயத்தை அவர் செய்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய லங்காதி பத்திரிகையில் விசாரணை அறிக்கையை மேற்கோள் காட்டி வெளியிட்டிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தினம் திவைன பத்திரிகையிலும் இந்த செவ்வந்தியை அடிப்படையாக செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதே போல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி முதல் பக்க முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஐரோப்பிய நாட்டுக்கு செல்லும் கனவை நனவாக்க கொலைக்கு உதவிய செவ்வந்தி, விசாரணைகளில் புதிய தகவல், சகோதரனும் பிணையில் விடுதலை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது காணலாம். தனது நீண்ட நாள் கனவாக இருந்த ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கயால்பத்ரே பத்மே செய்து தருவதாக உறுதியளித்த நிலையில்தான் பாதாள உலகக்குழு தலைவர் என அறியப்படும் சஞ்சீவகுமார சமாரத் எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு தான் இணங்கியதாக இஷாரா செவ்வந்தி விசாரணை அதிகாரியிடம் தெரிவித்திருக்கின்றார். நேபாள தலைநகர் காத்மண்டிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் திப்பஸ் பாக் பகுதியில் வைத்து செவ்வந்தி உட்பட மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அண்மையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தற்போது ஒவ்வொரு பிரிவில் உள்ளடக்கப்பட்டு பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவர் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான தடுப்பு கால உத்தரவின் பேரில் அவர்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். நிலையில் நீதவான் நீதிமன்றில் வைத்து சஞ்சீவகுமார சமாரத் எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவ என்ற பாதாள கும்பல் உறுப்பினருக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக இஷாரா செவ்வந்தி கொலை சம்பவத்தின் பின்னர் நாட்டில் பதுங்கியிருந்த காலப்பகுதியில் அவர் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்த போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்று கொழும்பு நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதேவேளை விடயம் தொடர்பில் இஷாரா செவ்வந்தியின் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு தான் எவ்வித பணத்தையும் பெறவில்லை எனவும் கயால்பத்ரே பத்மேவுடனான நட்புறவின் நிமித்தம் குற்றச்செயலுக்கு இணங்கியதாக இஷாரா செவ்வந்தி தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு தனது நீண்ட நாள் கனவாக இருந்த ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வதற்கான அனைத்தையும் கயால்பத்ரே பத்மே செய்து தருவதாக உறுதியளித்திருந்தார். குற்றச்செயலுக்கு பதில் உபகாரமாக இதைத்தான் செய்வதாக பத்மே தெரிவித்த நிலையில் கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு செவ்வந்தி இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். கயால்பத்ரே பத்மே வழங்கிய வாக்குறுதி கமைய ஆட்கடத்தல்காரரான ஜே.கே. பாய் எனும் கெனடி செபஸ்டியன் பிள்ளைக்கு சுமார் 65 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கி வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அவசியமான போலி கடவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்ததாகவும் செவ்வந்தி விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். பாடசாலை செல்லும் நாட்களிலிருந்து இஷாரா செவ்வந்தி கயால்பத்ரே பத்மேவுக்கு சொந்தமான போதைப் பொருளை விற்பனை செய்து வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை இவ்விடயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டலின் கீழ் கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் நிஷாந்த் சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப்பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியின் தாயார் விளக்கம் இருந்தபோது நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கணேமுள்ள சஞ்சீவ கொலையை அடுத்து இஷாரா செவ்வந்தி தப்பியோடும் நிலையில் போலீசாரால் அவரது தாய் மற்றும் சகோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார்கள். இந்நிலையில் இஷாராவின் தாயார் விளக்கமறியலில் இருந்தபோது ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக உயிரிழந்ததாக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணை போது தெரிவிக்கப்பட்டது. எனவே அத்தோடு இஷாரா செவ்வந்தியின் இளைய சகோதரனை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரணசிங்க பண்டார கடந்த 17ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். எனவே சந்தேக நபரான செவ்வந்தியின் சகோதரர் சமிந்து திவாங்க வீரசிங்கவுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். எனது சேவை பெறுநர் எந்த வகையிலும் குற்றத்தில் ஈடுபட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை என்றும் அவர் கைது செய்யப்பட்டதற்கான ஒரே காரணம் அவர் இஷாரா செவ்வந்தியின் சகோதரர் என்பதுதான் என்றும் சந்தேக நபர் சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்திருந்தார். எனவே சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய முடியாமல் போனதால் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள்
குறித்த நபரையும் அவரது தாயாரையும் கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தி விளக்கமறியலில் வைத்திருந்ததாகவும் பிரதிவாதி சார்பில் ஆஜர் சட்டத்தரணி சுட்டிக்காட்டிய நிலையில் இதனை அடுத்து அவர் பிணையில் செல்வதற்கான அனுமதியை நீதிவான் வழங்கியிருக்கிறார். இவ்வாறு இருக்க இஷாரா செவ்வந்தி இப்போது விசாரணைகளுக்காக நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவர் செல்லப்படுகிறார். அவ்வாறு இருக்க கிளிநொச்சி பகுதிக்கும் அவர் தொடர்பான சென்றது தொடர்பான விடயங்களும் அங்கு அவர் கூறிய தகவல் தொடர்பான விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பது காலம். இன்றைய தினக்குரல் பத்திரிகை, தினகரன் பத்திரிகை, வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. திரை விலகும் திகில் சம்பவங்கள், இசாராவை கிளிநொச்சிக்கு அழைத்து சென்றும் விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. சிங்களம் தெரியாததால் சிக்கிக்கொண்ட டாக்ஸி கிளிநொச்சியில் செவ்வந்தி என்பதாக அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள மொழி பேச தெரிந்திருக்க வேண்டும் என்று பொய்க்கூறியே சாவகச்சேரி பெண் நேபாளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக போலீஸ் விசாரணைகள் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆனாலும் மேலும் உண்மைகளை அறியும் நோக்கில் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறுகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கனைமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேகமான இஷாரா செவ்வந்தியை ஐரோப்பிய நாடுக்கு அனுப்பும் நோக்கில் செவ்வந்தியை ஒத்த தோற்றமுடைய சாவகச்சேரியை சேர்ந்த தக்ஷி என்ற பெண்ணை மற்றொரு சந்தேக நபரான சுரேஷ் கண்டுபிடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பிரதான சந்தேக நபரான கேல்பத்ரே பத்மின் அறிவித்தலின் பிரகாரம் சந்தேக நபரான சுரேஷ் செவ்வந்தியை போன்ற தோற்றமுடைய அதுவும் கடவுச்சீட்டு வைத்துள்ள ஒரு இளம் பெண்ணை தேடிய போது தக்ஷி என்ற இளம் பெண் அவருக்கு கிடைத்ததாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது தக்ஷி என்ற பெண்ணிடம் கடவுச்சீட்டு இருந்தாலும் செவ்வந்தியை ஒத்த தோற்றம் இருந்தாலும் வெளிநாடு செல்லலாம் என்று சிங்கள மொழியில் தெரிய வேண்டும் என்று கூறியும் தக்ஷி என்ற இளம்பெண்ணை ஏமாற்றி சுரேஷ் நேபாளத்துக்கு அழைத்து சென்றமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை கனைமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான விசாரணையின் அடுத்த கட்டமாக கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள செவ்வந்தியை கிளிநொச்சிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். செவ்வந்தி கிளிநொச்சியிலும் மறைந்திருந்ததால் மேலதிக விசாரணைக்காக நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அவர் அங்கு தங்கியிருந்த பகுதிக்கு போலீஸ் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் கிளிநொச்சியில் தான் தங்கியிருந்த பிரதேசம் மற்றும் வீடு தனக்கு ஞாபகம் இல்லை என செவ்வந்தி முன்னர் இடம்பெற்ற விசாரணைகளில் கூறியிருந்தார். ஆனாலும் அவர் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றப்பிரிவுக்கு செவ்வந்தியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கியதன் பிரகாரம் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன்படி கனைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பின்னர் அடுத்த சில நாட்களில் செவ்வந்தி மறைந்ததாக சந்தேகிக்கப்படும் இடங்களுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு அங்கு வைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. செவ்வந்தி தங்கியிருந்த சந்தேகப்படும் வீட்டு உரிமையாளர்கள் அல்லது அதன் வீடுகளில் தங்கியிருந்த பலரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை கனைமுள்ள சஞ்சீவ கொலை செய்த அன்றே இஷாரா செவ்வந்தி அழுத்கம வந்திருப்பதாக தெரிய வருகிறது. அவருக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கூறுகையில் அழுத்கம பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தவரை எனது மோட்டார் சைக்கிளில் பின்னாசனத்தில் ஏற்றிக்கொண்டு வெளிப்பனையில் உள்ள ஒலிபோன் தோட்டத்திற்குள் உள்ள எனது வீட்டுக்கு தங்க வைத்திருந்தேன். எனவே திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினரான மத்துகம சான் எனக்கு நீண்ட காலம் நன்கு தெரியும். அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து அழுத்கம பேருந்து நிலையத்தில் வந்திருக்கும் பெண்ணை நான் குறிப்பிடும் வரை தங்க வைக்குமாறு தெரிவித்தார். அதன் பிரகாரம் செவ்வந்தியை தங்க வைத்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார். செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நாராயணபேட்டை வைத்தியசாலையில் கைது செய்யப்பட்டார். இவர் வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பாளராக வேலை செய்து வந்திருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை காலம். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த குற்றச்செயல்களுக்கு தொடர்பட்டவர்கள் குறிப்பாக இஷாரா செவ்வந்தி தங்கியிருந்த வீடுகளின் உரிமையாளர்கள், அவர்களை அழைத்து சென்றவர்கள், அவருக்கு உதவி ஒத்தாசை புரிந்தவர் என்று சகலரும் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். எனவே ஒருவரை உங்கள் வீட்டுக்கு ஒருவர் தங்க வைக்க வந்தால் அது யாராவது ஒருவர் உங்களை அழைத்து சென்று வந்து இவரை தங்க வைக்குமாறு கூறினால் அவருடைய மொத்தமான விடயங்கள் தொடர்பான தகவல் தெரியாமல் அவரை தங்க வைப்பதனுடைய விபரீதங்களை இப்போது பலர் அனுபவித்து வருகிறார்கள். அந்த வகையில் இஷாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் பலரும் இப்போது கைது செய்யப்படுகிறார்கள். கிளிநொச்சியில் அவர் 2 இடங்களில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் இடம்பெறுகிறது. யாழ்ப்பாணத்திலும் அவர் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே யாழ்ப்பாணத்தில் அவருக்கு இடைக்கலம் கொடுத்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அவர் தங்கியிருந்த வீட்டு தொடர்பான விடயங்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. மித்தனிய பகுதியில் அவர் தங்கியிருந்த வீடு தொடர்பான விடயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அலுத்கம பகுதியில் அவர் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறான பல பகுதிகளில் இஷாரா செவ்வந்தி சென்ற இடங்கள் எல்லாம் தேடி தேடி போலீசார் வலைவீசி அதனுடன் தொடர்புடைய வலையமைப்பை சுற்றி மடக்கி பிடிக்கும் செயற்பாடுகளை விசாரணைகளோடாக ஆரம்பித்திருக்கிறார்கள்.